ஹலோ எவ்ரிவன், உங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மறுபடியும் இந்த வீடியோ வழியாக உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம காயந்தான் ஆபேலை கொன்றானா என்ற தலைப்பில் நம்ம பார்த்து வருகிறோம். போன வீடியோவில் காயினோட காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, அதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முடித்தோம். அதோட தொடர்ச்சியை இந்த பார்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, காயினோட காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. சரி, காயினும் அவனோட காணிக்கையும் ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தாருன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதை பத்தி, ஆபேலையும் அவனோட காணிக்கையை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அத 3 பகுதிகளா பார்க்கலாம், 3 கேள்வி பதில்களாக பார்க்கலாம். முதலாவது, தேவனுக்கு எப்படி காணிக்கை செலுத்த வேண்டும்? தேவனுக்கு எப்படி காணிக்கை செலுத்த வேண்டும்? அதற்கு லேவியராகமம் 1 2 வசனத்தை வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் மோசஸ் கிட்ட சொல்றாரு, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அதுக்கு அடுத்ததா 10 வசனத்துல இருந்து, அதே அதிகாரம், லேவியராகமம் 1 10 வசனத்துல இருந்து 13 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரர் ஆகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக. அவைகளை ஆசாரியன் பலி பீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன். குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அதாவது தேவன் கர்த்தர் மோசஸ் கிட்ட சொல்றாரு, பலி செலுத்து. யாருன்னா இஸ்ரவேல் புத்திரர்ல இருந்து ஒருத்தர் பலி செலுத்த வந்தாங்கன்னா இப்படி பலி செலுத்தணும். ஆடுகளிலாவது மாடு மந்தையில இருந்தாவது ஒரு மிருகத்தை எடுத்து அதை இப்படி பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு லேவியராகமம் 1 2 வசனத்துல அப்புறம் 10 வசனத்துல இருந்து 13 வசனம் வரைக்கும் சொல்லி இருக்கிறார். அடுத்ததா 2வது கேள்வி, சரி, ஆபேல் எப்படி தேவனுக்கு காணிக்கை செலுத்தினான்? காயினும் காணிக்கை செலுத்தினா, ஆபேலும் காணிக்கை செலுத்தினான்னு சொல்லிட்டு போன வீடியோல பார்த்தோம். ஆபேல் எப்படி தேவனுக்கு காணிக்கை செலுத்தினான்? அதுக்கு நம்ம ஆதியாகமம் 4 திருப்பிக் கொள்ளலாம். 4 4 வசனத்துல போட்டிருக்கு, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் அப்படின்னு இருக்கு. தமிழ்ல இது சரியா இல்ல. என்ன அர்த்தம் என்ற மாதிரி இருக்குன்னா, ஆபேல் அவள் இருக்கிற மந்தையில இருக்க சில ஆடுகளையும் அந்த சில ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் அவைகள்ல எதெல்லாம் நல்லா புசு புசுன்னு இருக்கோ, நல்லா கொழுமையா இருக்கோ, அவைகளை காணிக்கையா கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு இதுல தமிழ்ல அர்த்தம் என்ற மாதிரி இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, and Abel also brought of the firstborn of his flock and of their fat அப்படின்னு இருக்கு. இன்னும் சில மொழிபெயர்ப்புல their fat portions அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம லேவியராகமத்துல என்ன பார்த்தோம்? ஆடாவது மாடாவது பலி செலுத்த கொண்டு வந்தா அதை அது கொல்லணும். அப்புறம் அதுல இருந்து எல்லா போர்ஷன்ஸ், ஃபேட் போர்ஷன்ஸ் எல்லாம் தனியா வச்சு பலிபீடத்துல தகனமா கொடுக்கணும். இது தேவனுக்கு சர்வாங்க தகன பலி பார்த்தோம். ஆபேல் அப்படிதான் செலுத்துறான். அவனோட மாடுல, அவனோட ஆட்டு மந்தையில இருக்கிற ஆடுகள்ல ஃபர்ஸ்ட் பார்னை கொண்டு வந்து அத என்ன பண்ணிருக்கான், சந்து சந்தா வெட்டி கட் பண்ணி அதுல இருந்து ஃபேட் போர்ஷன்ஸை எடுத்து தனியா வச்சு தேவனுக்கு பலி செலுத்திருக்கான். ஆனா இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி அவன் ஆடுகளை கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதே லேவியராகமத்துல 1 அதிகாரம்
லேவியராகமம் 1 அதிகாரம் 3 வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. திருப்பியும் 10 வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கவனிச்சு பண்ணியிருக்கான் பாருங்க. தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு அவனோட ஆட்டு மந்தையில இருக்கிற ஆடுகள்ல ஃபர்ஸ்ட் பார்னை எடுத்திருக்கான். அந்த ஃபர்ஸ்ட் பார்ன்லயே பழுதற்றவைகளை எடுத்திருக்கான். அந்த பழுதற்றவைகளை எடுத்துன்னு தேவனுடைய சமூகத்துக்கு வந்து பலிபீடத்துக்கிட்ட வந்து அதை கட் பண்ணிட்டு அதுல இருந்து ஃபேட் போர்ஷன்ஸை எடுத்து தனியா வச்சு தேவனுக்கு பலி செலுத்தியிருக்கான். ஏன் ஃபேட் போர்ஷன்ஸ்? ஃபேட் போர்ஷன்ஸை பத்தி என்ன பண்ணிருக்குன்னா, லேவியராகமம் 3:16 பாருங்க. ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் அவைகளை தகனிக்க கடவுள், அதாவது பலி செலுத்துறதுக்கு எடுத்துட்டு வந்த ஆடுகளையும் மாடுகளையும் கட் பண்ணிட்டு பின்னாடி இருக்கு இல்லையா, அவைகளை ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம், கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது. 17 வசனம், கொழுப்பையாவது ரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது, இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்று சொல் என்றார். இந்த ஒரு சின்ன விஷயம் கூட, கொழுப்பை கூட தேவனுக்கு செலுத்தணும், அதை மனுஷால் சாப்பிடக்கூடாது, நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கான், கொழுப்பையும் அந்த கட் பண்ண அந்த போர்ஷன்ஸையும் வச்சு தேவனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறான். 3வதா நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, தேவனுக்கு இப்படி காணிக்க செலுத்தணும். இவ்வளவு டீட்டெயிலா பண்ணிருக்கான் பாருங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் பழுதற்றதை பார்த்திருக்கான், கொழுப்பு எதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்திருக்கான், அதை என்ன பண்ணமோ எப்படி செய்யணுமோ அதை செஞ்சிருக்கான். இப்படி தேவனுக்கு பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி தெரியும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். 3 அதிகாரத்துல 15 வசனம், 15-21. ஆதியாகமம் 3 அதிகாரம் 21 வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இது எப்போனா, ஆதாமும் ஏவாலும் தேவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணின மரத்துல இருந்து பழத்தை எடுத்து சாப்பிட்டதுனால உண்டான கான்சிக்வன்சஸ ஆண்டவர் என்ன பண்றாரு? அது முந்தின வசனங்கள்ல ஆதாமுக்கு தனியா சொல்றாரு, ஏவாளுக்கு தனியா சொல்றாரு, சர்பத்துக்கும் சொல்றாரு. சோ அந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அதை இது நீங்க பண்ண விஷயத்தினால, இந்த விஷயத்தினால நான் வேண்டான்னு விளக்கின மரத்துல இருந்து நீங்க பழத்தை சாப்பிட்டதுனால உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற கான்சிக்வன்ஸ் தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் விளக்கிட்ட பின்னாடி என்ன பண்றாரு? இத செய்கிறாரு. இந்த 21 வசனத்துல இருக்கு பார்த்தீங்களா, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இது எங்க நடக்குதுன்னு பார்த்தா, ஏதுன்றது ஒரு பெரிய நிலப்பரப்புங்க. அந்த நிலப்பரப்புல ஈஸ்ட் தசையில, கிழக்கு தசையில தேவன் ஒரு கார்டனை பிளான் பண்றாரு. அந்த கார்டன் வந்து ஏதேன் அப்படின்ற நிலப்பரப்புல இருந்ததுனால அந்த கார்டனுக்கு பேரு ஈடன் கார்டன், ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இந்த ஏதேன் தோட்டத்துலதான் ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க? தேவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுல இருந்து மீறி என்ன பண்ணாங்க? தேவன் செய்ய வேண்டாம்னு சொன்ன விஷயத்த செஞ்சாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. அதனால கான்சிக்வன்சஸ் வந்துதா? இப்ப என்ன பண்றாரு? அந்த தோட்டத்துலதான் அந்த விஷயத்த ஆண்டவர் செய்யறாரு. அந்த தோட்டத்துல ஆதாம் எவனும் இருக்கும்போது அந்த தோட்டத்துல என்ன பண்றாரு? தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். நீங்க ஒரு விஷயத்த கவனிங்க, தோல் உடைகளை உடுத்தினார் இருக்குது. தோல் உடைகள் அதாவது ஸ்கின், கோட்ஸ் ஆஃப் ஸ்கின், டியூனிக்ஸ் செஞ்சு போடுறாரு, லெதர் டியூனிக்ஸ். தோல் உடைகள் செய்யணும் அப்படின்னு சொன்னா தோல் வேணும் இல்லையா? தோல் எங்க இருந்து வந்தது? அதை நம்ம பார்க்கலாம். திருப்பி லேவியராகமத்தை திருப்பிக் கொள்வோம். லேவியராகமம் 1 அதிகாரம் 6 வசனத்தை பாருங்க. பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க
கடவன். இந்த விஷயம் தாங்க அங்க நடந்திருக்கு. தோல் உடைகளை தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உண்டாக்கி போடுறதுக்கு முன்னாடி ஆதாமும் ஏவாளும், ஏன்னா அது கான்சிக்வன்சஸ் எல்லாம் சொல்லிட்டாரு இல்லையா, தேவன் சொல்லிட்டாரு இல்லையா. சோ தேவன் வந்து அவங்களுக்கு எப்படி ஆதாம் ஏவாளும் பலி செலுத்தணும், தேவனுக்கு காணிக்க செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கிறார். அப்பதான் அவங்க தங்களுக்காக ஒரு இன்னசென்ட் மிருகத்தை, ரெண்டு மிருகமா இருக்கலாம், இல்லைன்னா ஒன்னா கூட இருக்கலாம். ஏன்னா ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பண்ணிருக்கலாம். ஆதாம் தனக்கு ஒன்னும் ஏவாள் தனக்கு ஒன்னும் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரே மிருகமா கூட அடிக்கப்பட்டு இருக்கலாம். அப்போ தேவன் சொல்லி கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, தேவனுக்கு பலி செலுத்துகிறார்கள். காணிக்கையாக தேவனுக்கு பலி செலுத்துறாங்க. அந்த பலியில இருந்து உரிக்கப்பட்ட தோல்ல இருந்துதான் தேவன் தோல் உடைகளை உண்டாக்கி ஆதாம் ஏவாளுக்கும் உடுத்துகிறது. இது அங்க தோட்டத்துல நடக்குது. இங்க ரெண்டு விஷயம் பாக்குறோம். தேவன் வந்து ஆதாம ஏவாளும் தான் சொன்ன மாதிரி செய்யல, தன்னோட சொல்ல வந்து மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாரு, அவங்க மேல கோவப்பட்டு அவங்கள போங்க, நீ ரெண்டு பேரும் எப்படின்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு எப்படின்னா பண்ணிக்கோங்க, எப்படின்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே நிராதவா அப்படியே விடல. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அவங்க செஞ்ச விஷயத்தினால, ஒரு தவறான விஷயத்தினால தேவன் சொன்ன சாப்பிட வேணாம்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க ரொம்ப ஷேமா இருக்கிறாங்க, நிர்வாணிகளா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு என்ன பண்றாங்க, இலை இருக்குல்ல, அத்தி மரத்தோட இலை இருக்குல்ல, அதுல ட்ரெஸ் செஞ்சு போடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு இலையில ட்ரெஸ் செஞ்சு போட்டா ஃபுல்லா மறைக்குமா? முதல்ல அது நல்லா இருக்குமா? அந்த இலை வந்து அப்படியே இருக்குமா? அழுகி போகாது இல்ல, அழுகி போகாதா, இல்ல காஞ்சி போகாதா? அழுகி போனா என்ன பண்ணும், கீழே கொட்டி போயிடும். அப்படி இல்லைன்னா காஞ்சி போயிருந்தா மரமரப்பாயிடு கீழே கொட்டி போயிடும். எப்படி இருந்தாலும் அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஆனா அவங்க போட்டுருக்கா, அவங்க அந்த மாதிரியே செஞ்சு போட்டாங்க. ஆனா தேவன் அவங்களுக்கு இல்ல, இப்படிதான் செய்யணும், நீங்க செஞ்ச மாதிரி இல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க செஞ்ச மாதிரி இல்ல, இந்த அத்தி இலை வந்து சொல்யூஷன் கிடையாது, அத்தி இலை ட்ரெஸ் வந்து சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு தேவன் இங்கேதான் அவங்களுக்கு எப்படி தேவனுக்கு காணிக்க செலுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து அதுல உண்டாகிற தோல இருந்து எடுத்து தேவனே அவங்களுக்கு ட்ரெஸ் செஞ்சு கோட் செஞ்சு போடுறாரு, டியூனிக் செஞ்சு போடுறாரு. அவங்களோட நிர்வாணத்தை தேவன் மறைக்கிறாரு. இங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இங்க வந்து எவ்வளவு கிருபையில தேவனுடைய கிருபை இறக்கம் அந்த மனுஷால் மேல இல்ல, அவங்க ரெண்டு பேர் மேல செஞ்சுட்டாங்கன்னு கோபத்துல நீங்க எக்கேடனா கெட்டு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாம அவரோட கிருபையும் இறக்கமும் அன்பும் எந்த அளவுக்கு வெளிப்படுது பாருங்க. அவங்களுக்கு பலி செலுத்த சொல்லி அவங்க பலி செலுத்தின பிறகு அவங்களோட இது பெர்மனண்டா இல்ல, இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு அவங்களுக்கு தோல்ல ட்ரெஸ் செஞ்சு அவங்களுக்கு நான் தான் உங்களோட ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவரோட கிருபையை இறக்கத்தையும் பாருங்க. இதை கேட்டுட்டீங்கன்னா அல்லேலியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அல்லேலியா கோஷம் கர்த்தருக்கு போடுங்க. ஆக நாம என்ன பண்ணோம், 3 கேள்வி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு தொடர்ச்சி பார்ட் 2ல 3 கேள்வி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து தேவனுக்கு எப்படி காணிக்கை செலுத்தணும், ரெண்டாவது ஆபேல் எப்படி தேவனுக்கு காணிக்கை செலுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மூணாவது நம்ம என்ன பார்த்தோம், அவன் ஆபேல் வந்து ஆக்சுவலா லேவியராகமத்துல தான் நம்ம வாசிச்சோம். நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஆபேல் வந்து மோசே காலத்துல இல்ல, அதனால லேவியராகமத்துல இருக்க விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, இந்த இதுதான் ஆபேல் வந்து தன்னோட தாய் தகப்பன் கிட்ட இருந்து அவன் கற்றுக்கொண்டான். தாய் தகப்பனை யார் சொல்லி கொடுத்தானா, தேவனே தோட்டத்தில் அவர்களுக்காக இந்த சிஸ்டத்தை உண்டாக்கி, இத வந்து God's way of salvation through sacrifice அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, God's way of salvation through sacrifice அப்படின்ற ஒரு இதுவ கற்றுக் கொடுத்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தோளுடைகளை செஞ்சு அவங்கள உடுத்துகிறார். சரி, இந்த வீடியோல இதோட முடிச்சுக்கலாம். இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுவரை தேவனுடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக.